என்னோட கூட படிக்கிற சக நண்பர்கள் அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கி நம்ம சைக்காலஜி படிப்போம் அப்படி நாங்கள் ஒரு முடிவு பண்ணிப்போம். அந்த சைக்காலஜினா அன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் சைக்காலஜி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்புறம் மறுநாள் அவங்கள கூப்பிட்டுக்க மாட்டோம், அவங்கவுங்க சப்ஜெக்ட் படிக்க போயிடுவோம். நான் வந்து எந்த விதமான கோச்சிங் போகலை, உண்மையை சொல்கிறேன். நான் எங்கேயும் 50,000 ரூபாயோ 1,00,000 ரூபாயோ எந்த சென்டர்லேயும் போய் நான் கட்டலை. ஆனால் நான் என்னுடைய சொந்த முயற்சியில் நான் உட்காந்து படித்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டேன். இப்போ நீங்கள் படிக்கும்போது என்னென்னா இல்லை மற்ற இது நீங்கள் வந்து மெட்டீரியலாக படிக்கும்போது அப்ஜெக்டிவ் டைப்பில் படிப்பீங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் படிக்கும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கொஷின் இருக்கும், அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் அந்த ஆன்சராக இருக்கும் அந்த கேள்விக்கு. அப்போ அதில் ஒரு 3 ஆப்ஷன் ஒதுங்குது பார்த்தீங்களா இருக்கும் உங்களுக்கு. அந்த 3 ஆப்ஷனுக்கு என்ன கேள்விங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு கேள்விக்கு ஆன்சர் தான் அங்கே இருக்குது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவகுமார் என்கின்ற நான் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பரங்கிப்பேட்டை அரசு பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றேன். இப்போ நான் பொருளியல் பாடம், என்னுடைய பாடம் நான் பொருளியல், இளங்கலை பட்டம் பொருளியலில் தான் படித்தேன், முதுகலை பட்டமும் பொருளியலில் படித்தேன், எம்ஃபில் பொருளியல், பிஎட்லேயும் நான் பொருளியலில் தான் பிஎட் பண்ணினேன். இப்போ எல்லாமே நான் பொருளியலில் தான் பண்ணியிருந்தேன். அதில் 110 கேள்வி நம்ம பொருளியல் பாடத்துலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. எல்லா பாடமும் அப்படி தான். நீங்கள் தமிழாக இருந்தாலும், வரலாறாக இருந்தாலும், இயற்பியலாக இருந்தாலும், வேதியியல், நீங்கள் வாட் எவர் யுவர் சப்ஜெக்ட் இட் மே பி. ஆக்சுவலாக வந்து 110 மார்க்குக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் கேட்கப்படும். இன்னமும் அந்த பேட்டர்ன் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சப்ஜெக்டில் நீங்கள் டீப்பாக ஈச் அண்ட் எவ்ரி லைன் படிக்கணும். நீங்கள் எந்த புத்தகத்தை படித்தாலும் இப்போ +1 புக்கு இல்லை +2 புக்கு உங்கள் சப்ஜெக்ட் புக்கு நீங்கள் எடுத்து தரோவாக ஒவ்வொரு வரியிலேருந்தும் ஒரு கேள்வியை தயார் பண்ணி படிக்கணும். இப்போ நீங்கள் படிக்கும்போது என்னென்னா இல்லை மற்ற இது நீங்கள் வந்து மெட்டீரியலாக படிக்கும்போது அப்ஜெக்டிவ் டைப்பில் படிப்பீங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் படிக்கும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கொஷின் இருக்கும், அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் அந்த ஆன்சராக இருக்கும் அந்த கேள்விக்கு. அப்போ அதில் ஒரு 3 ஆப்ஷன் ஒதுங்குது பார்த்தீங்களா இருக்கும் உங்களுக்கு. அந்த 3 ஆப்ஷனுக்கு என்ன கேள்விங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு கேள்விக்கு ஆன்சர் தான் அங்கே இருக்குது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பொருளியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் மார்ஷல், ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித்து, ஆப்ஷன் சி காரல் மார்க்ஸு, ஆப்ஷன் டி ஜேஎம் கீன்ஸு, இப்படி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்து ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கிற ஆடம் ஸ்மித்து பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம், ஆன்சர் வந்தாச்சு. இப்போ ஆல்பர்ட் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிபுணர், காரல் மார்க்ஸுங்கிற ஒரு பொருளாதார நிபுணர், ஜேஎம் கீன்ஸுங்கிற ஒரு பொருளாதார நிபுணர். இப்போ இவங்களுடைய 3 பேரும் அதில் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் எங்கே வராங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம உட்காந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கான மெட்டீரியல், அதுக்கான புக்ஸு, அதுக்கு எல்லாத்தையும் நம்ம தேடணும். பல நம்ம யூஜி படிச்சிருக்கோம் இல்லையா, இளங்கலை பட்டம், அதில் இருக்கிற அந்த புத்தகங்களில் இந்த பொருளாதார சிந்தனை வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்கும். குறிப்பாக பொருளியல் படித்த மாணவர்களுக்கு இந்த பொருளாதார சிந்தனை வரலாறுல எல்லா பொருளியல் அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, அவங்களுடைய தத்துவம் என்ன, அவங்க எந்த புத்தகங்கள் எழுதுனாங்க, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க என்னென்ன கோட்பாடுகள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க, இந்த எல்லா விஷயங்களும் அந்த புத்தகத்தில் இருக்கும். பொருளாதார சிந்தனை வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் தாட் அப்படிங்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காரல் மார்க்ஸ் ஒரு ஆப்ஷன் ஒதுங்குச்சு இல்லையா. அப்போ காரல் மார்க்ஸ்ன்னு நீங்கள் அதுக்கு எடுக்கும்போது என்ன, அவர் சமத்துவத்தின் தந்தை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித்துங்கிறது அதுக்கு ஆன்சர் வந்தாச்சு, அந்த 8 எடுத்துகிட்டு ஒதுக்கியாச்சு. இப்போ காரல் மார்க்ஸுங்கிறவர் யார், கம்யூனிஸ்ட் தந்தை. கம்யூனிசம்ங்கிறது ஒரு சித்தாந்தம் இருக்குது. அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த 4 ஆப்ஷனில் யாருங்கிறது கண்டு, அதே போல் ஜேஎம் கீன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஜேஎம் கீன்ஸுங்கிற ஒரு யார், அவர் என்ன பண்ணார், அதை போய் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஜேஎம் கீன்ஸுங்கிற அந்த இதை நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்து அவர் என்னென்ன பண்ணாருன்னு பார்த்துக்கிட்டே வரும்போது ஜேஎம் கீன்ஸு பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு, புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு உடனே கிடைக்கும். அப்போ அந்த ஆப்ஷன்லேருந்து அதுக்கு கேள்வி, புதிய பொருளாதாரத்தின் தந்தை யார். இந்த ஆப்ஷன் நம்ம 4 ஆப்ஷன்லேயே முதல் கேள்வியிலே அது ஜேஎம் கீன்ஸ்னு இருந்துச்சு. அதுக்கான இப்போ விடையை நம்ம கண்டுபிடிக்கிறோம், புதிய பொருளாதாரத்தின் தந்தை யார், அல்லது பொருளாதார கோட்பாடுகள் என்ற நூலை எழுதியவர் யார். இந்த 2 கேள்விக்குமே ஜேஎம் கீன்ஸ் தான்.
அதுபோல் ஆல்பர்ட் மார்ஷல்னு ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த ஆப்ஷனில் வந்து அவர் யார், அப்போ அவருடைய இது என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன, நல பொருளாதாரம் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு கான்செப்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த 4 ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் அந்த கேள்விக்கு போக மீதி உள்ள 3 ஆப்ஷனுக்கு உள்ள கேள்விகளை நம்ம தயார் செஞ்சு படிக்கணும். இப்படி பல முறைகள் இருக்குது. அதுபோல் நம்ம வந்து பிளைண்டாக எதையும் மெமரி பண்ணக்கூடாது, நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நம்ம படிப்பு நம்ம சப்ஜெக்டை நாங்கள் ஆரம்ப காலங்களில் நாங்கள் செய்த தவறு அதுதான். நாங்களே வந்து நிறைய மெட்டீரியல்ஸை அதில் கிடைக்கிது இதில் கிடைக்கிது, அந்த பேப்பரில் போடுறாங்க இந்த பேப்பரில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறத விட நம்மளுடைய பாட புத்தகங்கள் தமிழ்நாடு அரசு அங்கீகரித்து வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமானவை. அதுதான் இறுதியில் முடிவானது. நாம் வந்து கண்டதில் எது எங்கெங்கேயோ படிச்சிருப்போம், அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. சார் நான் அதில் அந்த ஆன்சர் இருக்குது இதில் இந்த ஆன்சர் இருக்கலாம். பாடப்புத்தகத்திலிருந்து நமக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இறுதியானது. அதுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்களை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். இது பொது நான் சொல்கிறது. நீங்கள் எம்ஏ பிஎட் தமிழ் ஆசிரியருக்கு முயற்சி செய்யலாம், தமிழ் ஆசிரியர் ஆகிறதுக்கு. ஆங்கிலம் படித்தவராக இருக்கலாம், பொருளாதாரம் படித்தவர்களாக இருக்கலாம், வரலாறு படித்தவர்களாக இருக்கலாம், இயற்பியல் படித்தவர்களாக இருக்கலாம், வேதியியல் படித்தவர்கள், தாவரவியல் படித்தவர்கள், விலங்கியல் படித்தவர்கள், இப்படி ஒவ்வொரு முதுகலை ஆசிரியர் பதவிக்கும் நீங்கள் படித்த பாடப்பிரிவிலிருந்து நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியையும் தயார் செய்ய வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இயற்பியல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎட் ஃபிசிக்ஸு. அப்போ அவங்க ஃபிசிக்ஸுக்கு, அதாவது இயற்பியல் ஆசிரியர்களுக்கு அவங்க தகுதி ஆகிடுறாங்க. இப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க ஃபிசிக்ஸில் வந்து 110 கேள்வி ஃபிசிக்ஸில் மட்டும்தான் கேட்பாங்க. அவங்க உளவியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது எல்லாருக்கும் காமன். நீங்கள் தமிழ் படிச்சிருந்தாலும், இயற்பியல் படிச்சிருந்தாலும், பொருளியல் படிச்சிருந்தாலும், வரலாறு படிச்சிருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவானது சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய உளவியல் பாடப்பிரிவு. இது வந்து நீங்கள் பிஎட் படிக்கும் பொழுதே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உளவியல் பாடப்பிரிவு எஜுகேஷன், கல்வியியல் அப்படிங்கிற தலைப்பு, அதுக்கப்புறம் உளவியல்ங்கிற சைக்காலஜிங்கிற தலைப்பு, 2 புத்தகம் இருக்கும், 2 பேப்பர் இருக்கும். அதை நீங்கள் படித்தாலே போதும். அதில் 30 மார்க்கு. இது எல்லாரும் காமன். தமிழ் படித்தவங்க, ஆங்கிலம் படித்தவங்க, கணிதம் படித்தவங்க, இயற்பியல் படித்தவங்க, பொருளியல் படித்தவங்க, வரலாறு படித்தவங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, எல்லாருக்கும் இது பொதுவானது. சைக்காலஜி 30 மார்க்குக்கு, அது எல்லாரும் சைக்காலஜி படிக்கணும். சைக்காலஜி புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி சுந்தரம் மதுரை, அப்படி அவங்க வந்து மீனாட்சி சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகம் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதில் வந்து நிறைய அவங்க எழுதியிருக்கிறாங்க. நம்மளுடைய கவனம்னா என்ன, கவனச்சிதறல்லாம் என்ன, இந்த மாதிரி தாண்டேக்கனுடைய கோட்பாடு எல்லாம் நம்ம அந்த சைக்காலஜியில் மாணவர்களுக்கு எப்படி நம்ம போதிக்கணும், மாணவர்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய எப்படி நல்வழிப்படுத்துவது, இது அனைத்து இந்த சைக்காலஜின்னு சொல்லும்போதே நம்ம வந்து நடத்தை அதை பற்றி படிக்கிறது தான் சைக்காலஜி. அதில் அவங்க எழுதின புத்தகம் மீனாட்சி சுந்தரம் எழுதிய புத்தகம் நல்ல தெளிவாக இருக்கும். அதை நீங்கள் நம்ம ரெஃபர் பண்ணலாம். அதில் வந்து லைன் பை லைனாக அண்டர்லைன் பண்ணி நம்ம படித்தாலே சைக்காலஜியில் 30 மார்க்கு. நீங்கள் கண்டிப்பாக சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 30க்கு 20 கொஸ்டினாவது ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நல்லா தெளிவாக நீங்கள் போகணும். அதே போல் நம்மளுடைய 110 சப்ஜெக்ட்டுங்கிறதுல நாம் வந்து எய்ம் பண்ணுறது 100 கேள்விக்கு எய்ம் பண்ணி படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 கேள்விக்கே முடியல, கடினமாக இருக்குது அப்படின்னா கூட 100 கேள்விக்கு எய்ம் பண்ணணும். அதில் 20 மார்க்குக்கு எய்ம் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து பொது அறிவுங்கிறது எதுலேருந்து வேணாலும் கேட்பாங்க. நீங்கள் பொருளாதாரம் படித்தவங்கனாக்கா அதில் பொருளியலேருந்து மட்டும் உங்களுக்கு பொது அறிவு கேள்வி கேட்க மாட்டாங்க. 10 கேள்வி இயற்பியலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கலாம், புவியியல்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கலாம், அரசியல் அறிவியல்லேருந்து ஒரு கேள்வி வரலாம், விளையாட்டுலேருந்து ஒரு கேள்வி வரலாம். இப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு கேள்வி எடுக்கப்பட்டு அதில் 10 கேள்விகள் கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் அதுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறது, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சிருந்தவங்களா இருந்தால் அது உங்களுக்கு ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிடலாம். அதில் முடிந்த வரைக்கும் ஒரு 5 கேள்விக்காவது நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய சப்ஜெக்ட்டு நீங்கள் வரும்போது உங்கள் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் தான் 110 கேள்வி கண்டிப்பாக. இப்போ என் பொருளாதாரம்னா பொருளாதாரத்தில் மட்டும்தான் 110 கேள்வி வரும். இயற்பியல்லாம் இயற்பியலேருந்து 110 கேள்வி அவங்க சப்ஜெக்ட்டுக்கு. கெமிஸ்ட்ரி வேதியியல்லேருந்து 110 கேள்வி. வரலாறுனா வரலாறு 110 கேள்வி இருக்கும். அப்போ அந்தந்த பாடப்பிரிவும் நீங்கள் அதை தெளிவாக நம்ம பாடப்பகுதி நான் சொன்ன மாதிரி 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள புத்தகத்தில், இப்போ நான் பொருளியல்னால் 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள பொருளியல் பாடப்பிரிவில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நான் படிக்கணும்.
இப்போ இயற்பியல்லாம் இப்போ இயற்பியலில் 6லேருந்து 12 வரைக்கும் என்னென்ன பாடப்பிரிவு இயற்பியல் பகுதியில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிக்கணும். அதே போல் வந்து வேதியியலில் என்னென்ன பாடப்பிரிவுகள், வேதியியல் படித்த முதுகலை பெருமக்கள் நீங்கள் வந்து அதை படிக்கணும். அவங்கவுங்க சப்ஜெக்ட் தான். ஆனால் இதில் சைக்காலஜி காமன், ஜென்ரல் நாலேஜ் காமன், மற்றபடி அவங்களுடைய பாடப்பிரிவு அவ்வளோதான். இது 3 கேட்டகரியில் நம்ம முடிச்சிடலாம். அந்த வகையில் நீங்கள் வந்து அதை தெளிவாக உங்களுடைய சப்ஜெக்டை உட்காந்து படிக்கணும். இப்போ நான் வந்து எந்த விதமான கோச்சிங் போகலை, உண்மையை சொல்கிறேன். நான் எங்கேயும் 50,000 ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ எந்த சென்டர்லையும் போய் நான் கட்டலை. என்னுடைய சொந்த முயற்சியில் நான் உட்காந்து படித்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டேன். நான் தனியாக தான் படிப்பேன். நான் தனியாக படிச்சுட்டு அதுக்கு வந்து ஹிண்ட்ஸ் எடுப்பேன், நோட்ஸ்லாம் எடுப்பேன். அதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஷெட்யூல் போட்டுப்பேன். நான் அது ஷெட்யூல்லாம் நான் வந்து எழுதி வச்சுக்கிறது கிடையாது. நான் ஒரு முடிவு பண்ணிப்பேன், இன்றைக்கி வந்து இந்திய பொருளாதாரம் தான் படிக்கணும். அதில் இந்திய பொருளாதாரத்தில் என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன சாப்டர் படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் முன்னாடியே முடிவு பண்ணிவிடுவேன். இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பு உள்ளே போயிட்டு முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி, அல்லது இந்திய மக்கள் தொகை, அல்லது இந்தியாவினுடைய வங்கி அமைப்பு முறைகள், இப்படி பல தலைப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய போக்குவரத்து முறைகள், இல்லை இந்தியாவினுடைய உள்கட்டமைப்பு வசதி முறைகள், இப்படி பல தலைப்புகள் இருக்குது. அந்த மாதிரி எந்தெந்த தலைப்புகள் எந்தெந்த டைமில் நம்ம படிக்க போகிறோன்னு நான் ஒரு முடிவு பண்ணிப்பேன். அதில் வந்து என்ன பண்ணுவோன்னா, இப்போ பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படின்னாக்கா அந்த தலைப்பில் எடுத்துக்கிட்டு நான் ஹிண்ட்ஸ் போட்டு நோட்டு போட்டு எழுதிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னாக்கா, அந்த என்னோட கூட படிக்கிற சக நண்பர்கள் அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி நம்ம சைக்காலஜி படிப்போம் அப்படி நாங்கள் ஒரு முடிவு பண்ணிப்போம். அந்த சைக்காலஜினா அன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் சைக்காலஜி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்புறம் மறுநாள் அவங்கள கூப்பிட்டுக்க மாட்டோம், அவங்கவுங்க சப்ஜெக்ட் படிக்க போயிடுவோம். அவங்க ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டோம். அப்போ அந்த ஒரு நாள் முழுவதுமே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சைக்காலஜினா ஃபுல்லாக அந்த சைக்காலஜி உளவியல் தான். அப்போ அதுலேயும் என்ன பண்ணுவோன்னாக்கா, நான் என்ன படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன தெரியுதுங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அவங்கள கேள்வி கேட்க சொல்லுவேன். முடிச்சுட்டு நாங்கள்லாம் படிப்போம், வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது அங்கே இருக்குது, இது இப்படி இருக்குது, தாண்டைக்கு கோட்பாடுனா என்ன, அந்த கோட்பாடுனா என்ன, இந்த கோட்பாடுகள் எல்லாம் யார் யார் எழுதுனாங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு இறுதியாக வந்து என்ன பண்ணுவோன்னாக்கா, மினிமம் வந்து ஒரு 25 கொஷினாவது ஒருத்தவங்க கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிவு பண்ணிவிடுவோம். அதை ஒரு 25 கொஷின் நீங்கள் கேளுங்க, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கொஷினாக கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த 25 கொஷினுக்கு எத்தனை கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக அப்படிங்கிறத அவங்க கடைசியில் அவங்கள சொல்லுவாங்க. நீங்கள் 25 கொஷினுக்கு 20 தான் சொல்லியிருக்கேன், 5 தப்பு அப்படி சொல்லுவோம். அப்போ எது இந்த கேள்வி தப்பு நான் சொன்னேன்னா அவங்க ஓரளவுக்கு அவங்க மைண்டில் வச்சுக்குவாங்க. இந்தந்த கொஷின்லாம் நம்ம தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்குவாங்க. நீங்கள் இந்த கொஷின்லாம் சொல்லும்போது இதுக்கு தவறான ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் அதை நாங்கள் ரீகால் பண்ணுவோம். அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான பகுதியில் படித்த அந்த பாடப்பகுதியை மட்டும் திரும்பியும் அதை படிப்போம், நல்லா படிப்போம். ஏன்னா அது ஏற்கனவே நம்ம சொல்லும்போது தப்பான ஆன்சர் சொல்லியிருக்கிறோங்கிறதுனால அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் திரும்ப நல்லா எடுத்து படிச்சுக்குவோம். அப்போ இந்த மெத்தடில் படிக்கும்போது டிஸ்கஷன் மெத்தடு தான். அந்த சில பேருக்கு வாய்ப்பு இருக்கும், அது உள்ளூரில் சில நண்பர்கள் இருப்பாங்க, வெவ்வேறு சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கவுங்க சப்ஜெக்ட்டு நீங்கள் தனியாக படிக்கலாம். ஆனால் சைக்காலஜி படிக்கும்போதோ இந்த ஜெனரல் நாலேஜ் படிக்கும்போதும் நம்ம காமனாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 3 பேர் 4 பேர் 2 பேர் அட்லீஸ்ட் நாங்கள் ஒன்றா சேர்ந்து உட்காந்து படிக்கிறது. டிகிரி லெவல் புத்தகம், அதாவது இளங்கலை பாடத்தில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் அதில் எம்எல் ஜிங்கன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வெர்ஷனில் ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்துலேருந்து நிறையா நான் படிச்சிருக்கேன். அதுபோல் மாப்பா குருசாமின்னு ஒரு சார் எழுதியிருக்கிறாங்க. அதில் அவங்க ரெண்டுமே நுண்ணியல் பொருளியல் எழுதியிருக்காங்க, பேரியல் பொருளியல் எழுதியிருக்காங்க. அதுபோல் இந்திய பொருளாதாரம், அப்போ அரசு கல்லூரியில் கலியமூர்த்தி என்ற பேராசிரியர் இருந்தவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் நான் படித்த காலகட்டத்துக்கு அந்த புத்தகம். அதே போல் நீங்கள் இந்திய பொருளாதாரத்தில் அகர்வால் புத்தகம், அந்த மாதிரியான புத்தகங்களும் நம்ம எடுத்து படிச்சிருக்கிறோம். அதுலேருந்து நீங்கள் ஹிண்ட்ஸ் போட்டு எடுத்து எழுதி நீங்கள் படிக்கணும். அதுபோல் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பொருளாதார சிந்தனை வரலாறு, அது மாப்பா குருசாமி எழுதியிருக்கிறாங்க, சார் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக அதை படிக்கணும். இது இல்லாமல் பொருளியலுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்டேட்டாக சில விஷயங்கள், அந்த எக்கனாமிக் புல்லட்டின் அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும். அந்த மாதிரி இந்த பட்ஜெட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அரசாங்கமே வெளியிடுவாங்க. அதுக்கான மெட்டீரியலை நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். அது நெட்டில் இருந்து கூட நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நம்ம நெட்டிலே கிடைக்குது. இல்லை ஏன்னா பொருளியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள், புது திட்டங்கள், இன்றைக்கி என்ன நம்ம நாட்டுடைய பிரதமர் அறிவிக்கிறாரு,
இன்றைக்கி நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர், நம்ம மாநில முதலமைச்சர் என்ன அறிவித்தாங்க, இல்லை இன்றைக்கி நம்ம நிதியமைச்சர் என்ன அறிவித்தாங்க, இந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடியதுமே பொருளியல் தான். ஏன்னா பொருளியல்ங்கிறதுனாலே அன்றாட வாழ்க்கையை பற்றி படிக்கிறது, மனிதனுடைய நடவடிக்கைகளை பற்றி படிக்கிறது. ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும், பொருளியல் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ புதுசாக ரீசெண்டாக வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு இந்த எக்கனாமிக் டைம்ஸ்னு ஒரு நாளேடு வருது. அந்த எக்கனாமிக் டைம்ஸுங்கிற நாளேடில் கூட நம்ம படிக்கலாம். சில தமிழ் நாளேடுகள்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் ஒரு முழு பக்கத்தில் வந்துகிட்ருக்கும். அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் எடுத்து நம்ம நோட்டில் வந்து எழுதி அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் ஒரு முதுகலை ஆசிரியராக வர முடியும். கண்டிப்பாக இது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து காலம் கடந்து விட்டது என்பதற்காக எந்த முயற்சியும் கைவிடவில்லை. 40 வயதில் நான் இன்றைக்கு இந்த பணிக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு விடாக நான் படித்த இந்த முயற்சி, எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்களும் ஒரு முதுகலை ஆசிரியராக வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறிய விடவே. நன்றி, வணக்கம்.